2000 கோடி விவகாரம். உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் தம்படி காசு தரமாட்டோம். மு.க. ஸ்டாலினுக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்த மத்திய அரசு. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை ஒரு துரும்பை தூக்கி போட்டாலும் அதிலும் அரசியல் செய்வார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக பாஜகவுக்கு எதிரான அரசியலை இன்னும் பெரிய அளவில் இப்போது தூக்கி பிடிக்க தொடங்கியிருக்கிறார். இந்த அரசியல் செய்தால்தான் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் முழுமையாக திமுக பக்கம் திரும்புவார்கள், மீண்டும் தான் முதலமைச்சராக முடியும் என்பதற்காக மோடி எதிர்ப்பு அரசியலை இன்னும் பெரிய அளவில் செய்ய தொடங்கியிருக்கிறார். அதற்காகவே மத்திய அரசின் கல்விக் கொள்கையை தான் ஏற்றுக்கொண்டால் மோடிக்கு அடிபணிந்ததாகிவிடும் என்பதற்காகவே மாணவர்களின் கல்வி குறித்து கவலைப்படாமல் தனது அரசியல் ஆதாயத்திற்காக மும்மொழி கல்வியை எதிர்த்து வருகிறார் மு.க. ஸ்டாலின். ஏற்கனவே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை தர மறுத்தவர் நேற்று சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் அது குறித்து ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதற்கான நிதி வழங்கப்படும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது போன்ற மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மத்திய அரசு எந்த ஒரு மொழியையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. அப்படியிருந்தும் மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று கூறுகிறது தமிழக அரசு. அதோடு இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்க சொன்னதற்காக இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இந்த மும்மொழி கல்வியை இவர்கள் ஏற்கவில்லை என்றாலும் அதற்கான நிதியை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். இப்படி ஒரு வழக்கை வைத்து இதை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் அதை உச்சநீதிமன்றம் நிராகரித்து நிலுவையில் போட்டுள்ளது. ஆனால் இவர்களை பொறுத்தவரை மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்காதவரை தமிழகத்துக்கு 2000 கோடி நிதியை ஒருபோதும் கொடுக்க மாட்டோம். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் இதை ஏற்றுக்கொண்ட போது தமிழ்நாடு மட்டும் தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக ஏற்க மறுக்கிறார்கள். தங்களது அரசியலுக்காக மாணவர்களின் கல்வியில் விளையாடுகிறார்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் இந்த கல்வி தரமானது என்று ஏற்றுக்கொண்ட போது தமிழ்நாட்டில் மட்டும் இது தரமற்ற கல்வி என்கிறார்கள். மத்திய அரசின் இந்த மும்மொழி கல்வியில் என்ன தரம் குறைவாக உள்ளது என்பதை தமிழ்நாடு அரசு எங்களுக்கு விளக்க வேண்டும். அதோடு தமிழ்நாட்டில் மும்மொழி கல்வியை விட தரமான கல்வி கொடுப்பதாக சொல்லும் இவர்கள் அதன் தரத்தை பற்றியும் எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் யாராக இருந்தாலும் மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்யக்கூடாது. அதை தமிழக முதலமைச்சர் செய்கிறார். அதனால் தான் இந்த 2000 கோடி நிதியை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். அவர்கள் எத்தனை நீதிமன்றங்கள் சென்றாலும் இந்த மும்மொழி கல்வியை ஏற்றுக்கொள்ளாதவரை தமிழ்நாட்டுக்கு அதற்கான நிதி தரப்பட மாட்டாது. மத்திய அரசின் ஒப்பந்தத்தை ஏற்றால் மட்டுமே சம்ஸ்கர சிக்ஷா கல்வி நிதி தமிழ்நாட்டுக்கு வரும். அப்படி அந்த கல்வியை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டிற்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பும் தருவதற்கு மத்திய அரசு தயாராக உள்ளது. ஏற்கனவே இந்த கல்வி நிதி குறித்து நாடாளுமன்றத்தை நான் பேசியிருக்கிறேன். இந்த விஷயத்தில் தமிழக அரசு அரசியல் செய்ய வேண்டாம். ஆனால் அவர்கள் மாணவர்கள் கல்வியையும் அரசியலாகவே பார்க்கிறார்கள். ஆனால் மொழியை வைத்து யார் பிரிவினைவாதம் செய்தாலும் அவர்கள் தோற்றுத்தான் போவார்கள். இந்த சமூகம் அனைத்தையும் தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களின் நலனை விட அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சரியானது அல்ல என்று மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக மீண்டும் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அடுத்த செய்தி. முஸ்லிம்களின் ஓட்டுக்காக மு.க. ஸ்டாலின் போட்ட அடுத்த டிராமா. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. முக்கியமாக நடிகர் விஜய் திமுகவின் சிறுபான்மை வாக்குகளுக்கு வேட்டு வைத்து விடுவாரோ என்ற அச்சம்தான் அவரை வாட்டி எடுத்து வருவதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். முக்கியமாக மு.க. ஸ்டாலினின் மோடி எதிர்ப்பு அரசியலுக்காக முஸ்லிம்கள் திமுகவுக்கு வாக்களித்து வருகிறார்கள். என்றாலும் சமீப காலமாக திமுக என்பது தங்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துகிறது. சிறையில் இருக்கும் முஸ்லிம் மத தலைவர்களை வெளியில் கொண்டு வர மு.க. ஸ்டாலின் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை என்று அவர்கள் திமுகவுக்கு எதிராக திரும்பியிருக்கிறார்கள். அதனால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் பக்கம் முஸ்லிம்களின் ஓட்டு செல்வதற்கான வாய்ப்பு உருவாகிவிட்டதால் முஸ்லிம்களின் ஓட்டுகளை மலை போல் நம்பியிருக்கும் மு.க. ஸ்டாலின் தற்போது அந்த ஓட்டுகளை எந்த கட்சிகள் பக்கமும் திரும்பவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் தீவிர முஸ்லிம் அரசியலை கையில் எடுத்துள்ளார். நேற்று சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் அவர் பேசும்போது, முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் திமுக எப்போதுமே துணை நிற்கும். இந்த இயக்கம் தொடங்கியதிலிருந்தே முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வருகிறோம். அதனால்தான் குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக நாங்கள் போராடினோம். ஆனால் இந்த சட்டத்துக்கு எதிராக திமுக எப்போது போராடியது என்று சிலர் கேள்வி கேட்கிறார்கள். அந்த சட்டத்துக்காக போராடிய திமுகவினர் மீது தடியடி நடத்தியது உங்களுக்கு தெரியாதா? அதே போன்றுதான் முத்தலாக் சட்டத்தை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தபோது நாங்கள் தான் அதை கடுமையாக எதிர்த்தோம்.
ஆனால் அதிமுக இரட்டை வேடம் போட்டது. அதனால்தான் அதிமுகவில் இருந்த அன்வர் ராஜா அந்த கட்சியின் துரோக அரசியலை எதிர்த்து புறக்கணித்துவிட்டு திமுகவில் இணைந்துள்ளார். அதேபோன்று வகுப்பு திருத்த சட்டத்திலும் அதிமுக கபட நாடகம் ஆடுகிறது. நாங்கள் மட்டும்தான் முஸ்லிம்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தோம். இப்போது அந்த சட்டத்தின் முக்கிய திருத்தங்களுக்கு தடை வாங்கியுள்ளோம். இப்படி முஸ்லிம்களின் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு திமுக தான் முதல் குரல் கொடுக்கிறது. அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுக்கு எப்போதும் திமுக உண்மை தோழன் என்ற உணர்வோடு போராடி வருகிறது என்று பேசினார் மு.க.ஸ்டாலின். ஆனால் அவரது இந்த பேச்சு கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முத்தலாக் சட்டத்திற்கு முஸ்லிம் பெண்களே மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவித்தார்கள். அதனால் இஸ்லாமிய அமைப்புகள் தானாக அடங்கிவிட்டன. அதோடு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தபோது இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஆபத்து இருப்பது போன்று திமுக, காங்கிரஸ் கட்சிகள் பொய் செய்தி பரப்பினார்கள். ஆனால் குடியுரிமை சட்டம் என்பது இஸ்லாமிய நாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் வரும் நபர்களுக்குத்தான் தடை விதித்தது. குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் வரும் முஸ்லிம்கள் இங்கு வந்த பிறகு தீவிரவாத செயலில் ஈடுபடுவதால் அவர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை தரப்பட மாட்டாது என்று கூறினார்கள். அதனால் முஸ்லிம்களுக்கு தடை விதித்ததை இந்திய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் திமுக போன்ற கட்சிகளோ தங்களது வாக்கு வங்கி அரசியலுக்காக அதை ஏற்கவில்லை. மேலும் முத்தலாக் சட்டத்தை அதிமுக ஆதரித்தது பிடிக்காமல் தான் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்திருக்கிறார் என்று மு.க.ஸ்டாலின் பேசியதும் மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. காரணம், முத்தலாக் சட்டம் அமலுக்கு வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் கடந்த மாதம் தான் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தார். அந்த அளவுக்கு மு.க.ஸ்டாலின் காலம் காலமாக திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து வந்த அன்வர் ராஜாவை தான் ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டுமே என்பதற்காக இப்படி பேசியிருக்கிறார். அதோடு இப்போது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதை பிடிக்காமல் அன்வர் ராஜா திமுகவுக்கு வந்திருக்கிறார் என்றால், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே அதிமுக, பாஜக கூட்டணி வைத்தார்கள். அப்போது ஏன் அவர் அதிமுகவிலிருந்து வெளியேறவில்லை? இப்படி முஸ்லிம்களின் ஓட்டுக்காக முஸ்லிம் தலைவர்களை திமுகவுக்கு கொண்டு வருவதோடு திமுக எப்போதுமே இஸ்லாமியர்களின் தோழன்தான் என்பது போன்று தன்னுடைய கபட நாடகத்தை மீண்டும் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆரம்பித்திருக்கிறார். காக்கா கூட்டம் நடிகர் விஜயை கிண்டல் செய்து மாட்டிக்கொண்ட திமுக. நடிகர் விஜய் முதல் கட்டமாக திருச்சியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கியவர் நேற்று முன்தினம் நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற ஊர்களில் பிரச்சாரம் செய்தார். அப்போதும் அவருக்கு திருச்சியில் கூடியது போலவே பெரிய அளவில் மக்கள் கூட்டம் கூடியது. இந்த நிலையில் திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி விஜய்க்கு வருவது அவருக்கு ஓட்டு போட்டக்கூடிய கூட்டம் அல்ல, இவை அனைத்துமே காக்கா கூட்டம் என்று கிண்டல் செய்திருந்தார். திமுகவின் ஆர்.எஸ். பாரதியின் இந்த பேச்சுக்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. கருணாநிதி பிறந்த ஊர் திருவாரூர், அந்த மண்ணின் மைந்தர்களை காக்கா கூட்டம் என்று கிண்டல் அடிக்கிறாரே ஆர்.எஸ். பாரதி. தங்களது தலைவர் கருணாநிதியின் ஊர் மக்களை இப்படி அவர் கொச்சைப்படுத்தலாமா? அங்குள்ள மக்களை எல்லாம் காக்கா கூட்டம் என்று சொல்லலாமா என்று பலரும் திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள்.